Assalamu Alaikkum. Welcome to Raihana kitchen. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்க எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈத் ஷாப்பிங் vlog வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஈதுக்கு தேவையான Dress எல்லாமே நம்ம முன்னாடியே எடுத்துட்டு வந்துட்டோம். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணி இருக்கேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோல ஐ பட்டன்ல அப்படி இல்லனாக்கா எண்ட் கார்டுல கொடுக்கிறேன். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அதை பிரஸ் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கொரோனாவோட 2வது அலை 3வது அலை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த மாதிரி ஒரு பெரும் தொற்று நோய் வந்து பரவிட்டுருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து நம்மளையும் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம தான் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் வெளியில் அதிகமாக போக வேணாம். ஆனால் வந்து வெளியில் இருக்கிற வேலையை நம்மளோட வேலையை வந்து நம்ம தான் போய் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி போகும்போது மறந்துடாமல் மாஸ்க் போட்டுக்கோங்க. நம்மளோட வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது மறந்துடாமல் குளிச்சிருங்க. குளிச்சிட்டிங்க அப்படின்னாலே நம்மளுக்கும் நிம்மதியாக இருக்கும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நம்மளுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ அதனால் குளிச்சிருங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன், அதனால் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஊர் காரைக்கால் தான். எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது பாருங்கள். எப்படி இருந்த ஊர் இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி. நம்ம ஊர் மட்டும் இல்லை, இப்போ எல்லா ஊருமே இப்படி தான் இருக்குது. எல்லா ஷாப்புமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. 1-2 ஷாப் தான் ஓப்பனில் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா மளிகை கடை, அதுக்கப்புறம் காய்கறி கடை, இந்த மாதிரி 1-2 கடைகள் தான் ஓப்பனில் இருக்குது. அதுவும் மளிகை கடை காய்கறி கடையும் வந்து எல்லாமே ஓப்பனில் இல்லை, 1-2 தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறாங்க. மக்கள் நடமாட்டமும் பாருங்கள் வந்து அவ்வளோவா இல்லை, ரொம்பவே கம்மியாயிடுச்சு. 1-2 பேர் தான் போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஈதுக்கு வந்து ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சு. ஆனால் வந்து ரைஹானாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளையல் வாங்கணும், நெக்லஸ் செட்டு, கோன் மெஹந்தி இதெல்லாம் வாங்கணும். எனக்கு வந்து லைனிங் கிளாத்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். ஏதாச்சும் ஒரு ஷாப் ஓப்பனில் இருந்தால் கூட அழகாக வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோரு, ட்ரெஸ்ஸு ஷாப்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால் வந்தது வேஸ்ட் ஆகிடுச்சு. திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சும்மா இருக்காமல் பயங்கரமாக யோசிச்சு பார்த்தேன், என்ன பண்ணலாம், எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வந்து ஆன்லைன்லேயே ஷாப்பிங் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இது ரெண்டுலேயும் பார்த்தேன். ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து 17, 18, 16 அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. நம்மளுக்கு வந்து ஈது பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல, 14ஆம் தேதியாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து 18ஆம் தேதி டெலிவரி வந்து என்ன பண்ண போகிறோம், வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் என்னால் வந்து ஆன்லைன்லேயும் வந்து எதுவுமே வாங்க முடியல. அடுத்ததான் வந்து அம்மாட்ட கால் பண்ணி கேட்டேன், அங்கே ஏதாச்சும் ஷாப் வந்து ஓப்பனில் இருக்கா, இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா சொன்னாங்க இப்போ வரைக்கும் 1-2 ஷாப்பில் வந்து ஓப்பனில் தான் இருக்குது, வாமா வாங்கலான்னு சொல்லிட்டு. உடனே எனக்கு வந்து சின்னதாக ஒரு ஹாப்பியாகிடுச்சு. ஓகே நம்ம அங்கே போய்ட்டு வந்து இந்த திங்ஸ்லாம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிட்டு, அம்மா வீட்டிலேருந்து நான், ஹாஜா, அம்மா, தம்பியோட பையன், நாங்கள் 4 பேரும் கிளம்பி இப்போ கடத்தெருவுக்கு வந்துட்டோம். வந்துட்டு எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நான் வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அம்மாவுக்கு வந்து எதுவும் வாங்குறதுக்கு இல்லை, எனக்காக தான் அம்மா வந்திருந்தாங்க. ஸோ வந்து எல்லா திங்ஸும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சாரீ கடைக்கு தான் போயிருந்தோம். அங்கே சாரீ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டு அங்கே தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கியாச்சு. இப்போ எனக்கு முன்னாடி அம்மா தான் போயிட்டுருக்காங்க. எதுவுமே மிஸ் பண்ணலை, எல்லாமே வாங்கிட்டேன். நான் என்னென்ன வாங்கணும்னு நினச்சி போனனோ எல்லாமே வாங்கிட்டேன். ஒரே ஒரு பொருள் மட்டும் கிடைக்கல, ஸோ அதனால் அதை வாங்கலை. அது என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன். உங்ககிட்ட வந்து 1-2 வீடியோவில் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அம்மா ஊருக்கும் பக்கத்தில் திருமருகல்னு ஒரு சின்ன டவுன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருந்தேன். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க இங்கே பூந்தோட்டத்துக்கு போகலாம், இங்கே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த பக்கம் வந்து திருமருகல் அப்படின்னாக்கா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூந்தோட்டத்துக்கு வந்து நான் போனதே கிடையாது இப்போ வரைக்கும். எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் நான் போனதே கிடையாது, அங்கே எதுவுமே வாங்கினதும் இல்லை. திருமருகலுக்கு வந்து நிறைய டைம் போயிருக்கேன், அங்கே திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், இங்கே வாங்கினதில்லை. ஸோ இந்த தடவை வந்து பூந்தோட்டம் போகலான்னு சொல்லிட்டு பூந்தோட்டத்துக்கு போயிட்டு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து பூந்தோட்டத்துலேயே எங்களுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு பசியாரத்துக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. வந்து பசியாரெலாம் செஞ்சு அங்கேயே அம்மா வீட்டில் வந்து நோன்புலாம் திறந்து பசியாறிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து நான் அங்கே என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 நெக்லஸ் செட்டு வந்து வாங்கினேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சில்வரில், இன்னும் 2 வந்து கோல்டில் வாங்கினேன். இது 3மே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி ஸ்டோன் ஒர்க் வச்சு நெத்தி சுட்டியோட செட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் போனேன். பட் வந்து அந்த மாதிரி கிடைக்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கல. ஸோ அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சம்மராக இருக்குது, ரொம்ப அதிக வெயிலாக இருக்கிறதுனால ரைஹானா வந்து கண்டிப்பாக ரொம்ப ஹெவி ஸ்டோன் ஒர்க் உள்ளதெல்லாம் போட்டுக்கவே மாட்டாங்க.
குத்துதுமான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கலட்டி விட்டுருன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு இது 3 வாங்கியிருக்கேன். அடுத்ததாக நம்ம ரெய்ஹானாக்கு வந்து நான் பேங்கிள்ஸ் வாங்கினேன். இதில் கோல்டு கலர் இருக்குது பாருங்கள். இது வந்து அம்மா வாங்கினது. அம்மா வந்து இப்போ வாங்கலை, அவங்க முன்னாடியே வாங்கி வச்சுட்டாங்களா, நான் ஊருக்கு போன உடனே கொடுத்தாங்க. அடுத்து இந்த ரெட்டு க்ரீனு ஒயிட்டு இந்த 3 தான் நான் வாங்கினது. க்ரீனும் ரெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஒயிட் கலர் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஒயிட் கலரில் நெக்லஸ் செட் வாங்கியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேட்சிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். லாஸ்ட்டு ஈதுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது போன வருஷம் பெருநாளுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளால் எதுவுமே வாங்க முடியல. ஸோ இந்த தடவையும் அந்த மாதிரி எதுவும் ஆகிடுமோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் முன்னாடியே போய் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டேன். ஆனாலும் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து இப்போ வாங்க முடியாமலே போயிடுமோ அப்படின்னு நினச்சேன். பட் வந்து மாஷால்லா இதுவும் வந்து நம்ம வாங்கியாச்சு. அடுத்ததாக வந்து ஹேர் பேண்ட் வாங்கியிருக்கிறேன். இது வந்து சும்மா லோக்கலில் தான் 10 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன். நிறைய ஹேர் பேண்ட் வாங்கி வச்சாச்சு. எதுவுமே வந்து வீட்டில் இருக்கிறதுல எங்கே தான் வந்து கண்ணாடிக்கிறாங்களோ தெரியல, எதுவுமே வீட்டில் இல்லை. ஸோ அதனால் லோக்கலில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதில் ஒரு 5 ஜோடி வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கோன் மெஹந்தி வாங்கினேன். ஒரு 8 கோன் மெஹந்தி வாங்கினேன். 2 வந்து தம்பியோட பொண்ணுக்கும் 2 வந்து தங்கச்சி பொண்ணுக்கும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் 4 வந்து நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு 2, ரெய்ஹானாக்கு 2 கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஐப்ரோ வாங்கினேன். அடுத்ததாக இது வந்து ரெய்ஹானாவுக்கு வாங்கின செப்பல். ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதுக்கப்புறம் வந்து நான் சாரீலாம் வாங்கினேன் இல்லையா, அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 2 ஷர்ட்டும் வந்து ஹாஜாக்கும் ரியாஸுக்கும் பெருநாவுக்காக என்னோடய சிஸ்டர் வாங்கி கொடுத்தது. அவங்க வந்து பெருநாவுக்காக 2 பேருக்கும் கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல சாஃப்ட் கிளாத்தாக சூப்பராக இருந்துச்சு. ஒன்று வந்து ஒயிட் கலரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெரூன் கலரு, அப்படி இல்லைனாக்கா வைலட் கலர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கலரில் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சாரீ எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு மேட்சிங்கான ப்ளவுஸ் கிளாத் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் கிளாத் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் வந்து ஈதுக்காக சாரீ எடுத்தேனே, அதோட ப்ளவுஸ் கிளாத்து தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தான் லைனிங் கிளாத் எடுக்கணும்னு சொல்லிட்டு மெயினாக நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வந்து இங்கே எல்லா ஷாப்புமே க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால என்னால் வாங்க முடியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய க்ளோஸ் ரிலேஷன் சொல்கிறத விட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து அவங்கள அப்படி தான் நினைக்கிறேன். அவங்க வந்து எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. அதாவது இங்கே ஷாப் எதுவும் ஓப்பனில் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க ஆல்ரெடி வீட்டில் வாங்கி வச்சுருக்கிறத எனக்கு கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அதாவது என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்ருப்பாங்க. உங்களுக்கு வந்து அந்த லைனிங் கிளாத்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்க. ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே, அடுத்ததாக இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் வந்து கலர் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. கலர் இதில் வந்து வேறு எதுவும் இல்லை, இந்த கலர் ஒன்று தான் இருந்துச்சு. நல்ல சாஃப்ட் கிளாத்து, நல்லா பியூர் காட்டன். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துருந்துச்சு, ஃபுல் ஸ்லீவ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். இதோட கோட் நம்பரும் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த சாரீ தான் நான் பூந்தோட்டத்தில் வாங்கினது. இதோட ப்ரைஸ் வந்து 350 ரூபா. இது வந்து நாவல் சாரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கம்பி போட்டதும் இருக்கும், கம்பி போடாததும் இருக்கும். நல்ல சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து வியர் பண்ணியிருக்கிறதே தெரியாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த சம்மருக்குலாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் இந்த டார்க் மெரூன் கலர் எடுத்திருக்கிறேன். நல்ல ஒரு டார்க் மெரூனில் எல்லோவும் லைட்டு க்ரீனும் வந்து பார்த்திங்கன்னா பூ டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. அடுத்ததாக இதில் வந்து கம்பி இல்லாத நான் இன்னொரு சாரீ வாங்கியிருக்கிறேன், அதையும் பார்க்கலாம். இதுவும் நாவல் சாரீ தான். நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஒரு கையாலே நம்ம வந்து மடிச்சிடலாம், அந்தளவுக்கு இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதுக்கு மேட்சிங்காக தான் இந்த ப்ளவுஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். இது வந்து லைட்டு எல்லோ கலர் சாரியில் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ரெட் கலரில் வந்து பூ டிசைன் கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. இந்த கலர் காம்பினேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், நான் ஒரு கையால் எடுத்துகிட்டேன் பாருங்கள், அவ்வளோ சாஃப்ட்டு. இதில் வந்து கம்பி டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வராது. சும்மா ஓரத்தில் வந்து 4 லைன் மாதிரி மெல்லிஸாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போன சாரியில் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து கம்பி இருக்காது, அவ்வளோதான். இதுக்கும் அதுக்கும் வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 50 ருபீஸ் மாதிரி சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். அடுத்ததாக இதுதான் வந்து கம்பி சாரீ. இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கோல்டு கலர் கம்பியில் ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ, ஒயிட்டு, கோல்டு, சாக்லேட் இது எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு. சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இங்கே காரைக்காலில் தான் வாங்கினேன். 450 ரூபான்னு சொல்லி வாங்கினேன். இதில் இருக்கிற கம்பி வந்து நம்ம வியர் பண்ணியிருக்கும் போது குத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எந்த ஃபீலும் இருக்காது. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இந்த சாரீ வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இப்போ வாங்கல, ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். இது வந்து ஒரு அழகான ரெட் கலர் சாரீ. இந்த சாரீக்கு மேட்சிங் ப்ளவுஸ் வந்து கோல்டு கலர் கொடுத்துருக்குறாங்க.
இதில் வந்து ஸ்லீவுக்கு வர மாதிரி சின்ன சின்னதாக கோல்டு கலரில் முத்து மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. இதே தான் வந்து சாரீ ஃபுல்லாகவும் வரும். இந்த சாரியோட ப்ரைஸும் கோடு நம்பரும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்களும் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கும் வந்து மேட்சிங் சாரி லைனிங் கிளாத் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்ததான் இந்த சாரியை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு சூப்பரான கிளாத்து, ஜார்ஜெட் கிளாத்து. இதில் வந்து கோல்டு கலரில் எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரெட் கலர் சாரிக்கு கோல்டு கலர் எம்ப்ராய்டிங் வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்ததான் இந்த பார்டர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இந்த மாதிரி சாரீலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து போட்டுட்டு போனோம் அப்படின்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரிஜினல் மிரர் ஒர்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. சில இதுலலாம் பார்த்தீங்கன்னா மிரர் மாதிரி டூப்ளிகேட் இருக்கும். இதில் வந்து ஒரிஜினலாக வந்து அந்த மிரர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. அதுவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த மிரர் இருக்கிறதுனால லைட் வெயிட்டாக இருக்குது இந்த சாரீ, அவ்வளோதான். மற்றபடி சாரீ வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு ப்ரைஸ் பார்க்கும்போதே ஆச்சரியப்படுவீங்க, எந்த ப்ரைஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சாரியான்னு சொல்லிட்டு. அவ்வளோ சூப்பரான ஒரு சாரீ. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் வாங்க வேணாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சாரீ கூடவே கொஞ்சமாக வந்து மிரர் கொடுத்துருக்குறாங்க. அதை ஒட்டுறதுக்கு கம்மும் கொடுத்துருக்குறாங்க. சூப்பரில் ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. அதே போல் இந்த சாரியில் இருக்கிற மிரர் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம திரும்பவும் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்குற மிரர் வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிற இந்த திங்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதோட ப்ரைஸ்லாம் வந்து ரீசனபிளாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறந்துடாமல் சொல்லுங்கள். இன்ஷால்லா அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.